Hi students, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னா KLN College of Engineering பத்தி தான் பார்க்க போறோம். காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயர்ல என்ன கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லயும் என்ன மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்டூடண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ற ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்ல என்னென்ன, இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். KLN College of Engineering இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனில் அப்ரூவல் பெற்றிருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. அடுத்து நேக் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா B++ கிரேடு பெற்றிருக்காங்க, NBA அக்ரிடேஷன் கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா AIDSல ஓப்பன் கேட்டகரிக்கு 162, BCக்கு 156.5, BCMக்கு 149, MBCக்கு 124.5, SCக்கு 91 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 149, BCக்கு 142, BCMக்கு 126.5, MBCக்கு 123.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 169, BCக்கு 166, BCMக்கு 156, MBCக்கு 138.5, SCக்கு 101, SCAக்கு 112.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 158.5, BCக்கு 153, BCMக்கு 130.5, MBCக்கு 132, SCக்கு 113.5, SCAக்கு 114.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 141, BCக்கு 121.5, BCMக்கு 100.5, MBCக்கு 102 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 164, BCக்கு 154.5, BCMக்கு 135.5, MBCக்கு 126, SCக்கு 95, SCAக்கு 115 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 117, BCக்கு 96, MBCக்கு 102 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டிக்கு ஓப்பன் கேட்டகரியில் 156, BCக்கு 150, BCMக்கு 150.5, MBCக்கு 123.5, SCக்கு 105.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாம் 5க்கு 3.9 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, 6ஆக்கு 5க்கு 3.8 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் துணியை பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து கரியர் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. கெட்மை யூனி பார்த்தீங்கன்னா 5க்கு 2.6 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட டாப் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேட்டர்ன்ஸ், TCS, இன்ஃபோசிஸ், HCL, Zoho, மைண்ட்ரி, உரம் டெக்னாலஜி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், ஜஸ்டைல், IDBI ஃபெடரல், ஃபியூச்சர் ஜெனரலி, சுதர்லேண்ட், ஜாஸ்மின் இன்ஃபோடெக் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸில் இருக்காங்க. இந்த காலேஜில் உள்ள கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ், லைப்ரரி, லெபார்டரிஸ், பேங்கிங், ஹாஸ்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் கோர்ட், கேர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், டைனிங் ஹால்ஸ், கேன்டீன், வைஃபை கனெக்ஷன், ஆடிட்டோரியம் இந்த மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸில் இருக்குது. இந்த காலேஜில் உள்ள ஈவெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஈவெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அலுமினி, அவார்ட்ஸ், கேம்பஸ் ட்ரைவ், செலிப்ரேஷன்ஸ், கான்ஃபரன்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், செமினார்ஸ், சோசியல் ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.